ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எமர்ஜென்சி யூனிவர்ஸ் சொல்லிட்டு ஸ்டோரி டெஸ்ட் நெட்டில் வர ஒரு ஆட் இது. அண்ட் இதில் வந்து எப்படிலாம் பண்ணுறதுல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் 2வது ஆட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி ஒன்று இதுதான் இது. ஸோ அது 2 பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமர்ஜென்சி யூனிவர்ஸ் இருக்குல்ல. ஸோ அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி எக்கோசிஸ்டம் ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ 2வது ஆட் பற்றி யாரும் வந்து பெரிய ஆள் யாரும் ஃபாலோ பண்ணலை தெரிஞ்சு. ஸோ வேணால் பண்ணுங்கள் 2வது ஆட். ஸோ ஃபஸ்ட் ஆட் வந்து ஸ்டோரி டெஸ்ட் இதில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ப்ளஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் போகிறதுல. ஸோ அங்கே போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி யூனிவர்ஸ் பற்றியான ஆடை பார்த்துடலாம். இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு எங்கள் மைசஸ் ஆர் கிவி எதுவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஏர்லி அக்சஸ் ஒரு ஆப்ஷனுக்கு அது கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து கெட் ஸ்டார்டர் கொடுத்து இல்லை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் மெயிலில் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்து இந்த ஏரோ மாதிரி கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து ஓடிபி வந்து மெயிலுக்கு போகும். ஸோ அந்த ஓடிபி கொடுத்து நீ உள்ளே ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ அதை பார்த்தா உள்ளே வந்து என்டர் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஓடிபி கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜாயின் எமர்ஜென்சி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் த கைண்ட்னு இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பீட் ஒரு அலியன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அலியன்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அலியன்ஸ் வரும். இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 போட்டு ஒரு அட்ரஸ் வந்துடும். இங்கே வந்து பாருங்கள் நம்ம வந்து ஸ்டோரி ஓடிசி நெட்வொர்க்லேருந்து தான் போகுது. நம்ம டெஸ்ட்நெட் ஐபி எதுவும் போகலை. அண்ட் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு வாலெட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற வாலெட் வந்து இருக்காது. காரணம் வந்து கேட்டிங்கன்னா இதே ஒரு வாலெட் வந்து கிரியேட் பண்ணிக்குது. ஓகேவா, ஸோ உங்கள் மெயில் ஐடிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாலெட் கிரியேட் பண்ணிக்குது. இப்போது ஃபேஸ் கீழே சேவ் பண்ண மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ கொடுத்தா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணி அப்ரூவ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த அப்ரூவல் ஆகிறதுக்கு மேபி டைம் இருக்கலாம். சில டைம் பார்த்தா எரரும் ஆகலாம். ஏன்னா பார்த்து ரொம்ப நேரம் லோடிங் ஆகுது. ஸோ லோடிங் ஆகி முடிச்சுட்டு சில டைம் எரர் வந்துடும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்து கொடுத்து பார்த்தா அந்த மாதிரி எரர் வந்துகிட்டே இருந்துச்சு. கடைசி ரிஃப்ரெஷ் கொடுத்து பார்த்தா உள்ளே போயிடுச்சு. அது எப்போ சக்ஸஸ் ஆச்சுன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை VPN யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள். இன்க்ளூடிங் ட்ரான்சாக்ஷன் ஃபீ போட்டு வந்திருக்கு. பட் வந்து நம்மள்ட்ட அந்த ஃபீ கிடையாது. ஓகேவா, ஏன்னா வாலெட் கனெக்ட் பண்ணல. ஸோ அவங்க கொடுத்த வாலெட் தான். அதில் வந்து எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ரைட், பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூசர் நேம் சேவ் பண்ண சொல்லுது. ஸோ யூசர் நேம் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் நேம் தான் நான் வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ அலெக்ஸ் ஜான் உல்ஃப் அது நான் வந்து இதே ரெஃபரல் கோடாகவும் இருக்கும். ஓகேவா, ஸோ அது பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் இவர் எமர்ஜென்சி பாஸ்போர்ட்டுன்ட்டு என்டர் எமர்ஜென்சிக்குள்ள ஜஸ்ட் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ போது பார்த்தீங்கன்னா வந்ததும் இங்கே வந்து சும்மா சேட் மாதிரி வரும். நீங்கள் வேணால் சேட் பண்ணிக்கோங்க. அது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 0.0 தான் காட்டுது. அண்ட் வந்து பாயிண்ட் சென்ட் பண்ணுறதுக்கான வழி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எதுவும் கொடுக்கல. ஏன்னா வந்து மேலே வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்வைட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்வைட் பண்ணுறது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பாயிண்ட் வந்து கொடுக்குற மாதிரி வச்சுருக்கேன் நினைக்கிறேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மெனு ஆப்ஷன் இருக்குல்ல, இங்கே போனீங்கன்னா வந்து கரண்ட் மிஷின்ஸில் ஸோ வேறு மிஷின்ஸ் கூட கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மெசேஜ் சேட் இருக்குது. அது மாதிரி நீங்கள் எத்தனை சேட் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எதுனா பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் ஓகே ஹாய் இல்லை உங்களுக்கு டவுட் இருந்தால் ஏன்னா ஜஸ்ட் ஒரு சாட் ஜிபிடி மாதிரி தான். மேபி அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் நீங்கள். ஸோ சாட் ஜிபிடியில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இதில் எப்படி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறது அது என்ன சொல்லுதுன்னா டிஸ்கஷன் போகிறது, நம்ம ஜஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறது, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறது அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ணி தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இல்லையே பாருங்கள், நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ண பாயிண்ட் கிடையாமல் கேட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக ரிவார்ட் தர முடியாது. ஸோ நீங்கள் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டுக்கு சொல்கிறாங்க. ஸோ எமர்ஜென்சி கம்யூனிட்டி கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து பாருங்கள் அவங்க டிஸ்கார்ட் டெலகிராம்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க இந்த மெசேஜ் பண்ணும்போது பாயிண்ட் வராது இல்லை டீலாக சொல்லியிருக்கு. ஸோ வேறு ஏதோ வந்து குவஸ்ட்லாம் வரும். கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாடி நெட்வொர்க் சொல்லிட்டு இன்னொரு ஆடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து எப்படின்னா வந்து ஒரு டீச்சிங் வெப்சைட் தான். எப்படின்னா இப்போ நீங்கள் ஒருத்தர் டீச் பண்ணி கிளாஸ் மாதிரி எடுக்கலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு பாயிண்ட் தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு டீச்சர் போய் லிசன் பண்ணாலும் உங்களுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சோஷியல் டாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 11,000 பாயிண்ட்ஸ் என்னமோ இருக்குது. ரைட்டாக, ஸோ அது எப்படி இப்போ எடுத்துகிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கிரியேட் யூஸ் நேம் கொடுக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் தேவைப்படும். ஓகேவா, ஸோ ஃபாஸ்ட் வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அஃபிஷியல் டிஸ்கார்டில் போய் தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அந்த பாடி நெட்வொர்க்கான டிஸ்கார்ட் லிங்க் நான் கொடுக்குறேன். சொல்ல போன ஒரு பார்த்தீங்கன்னா வந்து வெரிஃபைங்கிற ஆப்ஷன் வந்து காட்டவே இல்லை. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டில் வந்து பாருங்கள். ஸோ ஃபாஸ்ட்டில் வந்து இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து கமெண்ட் நீ கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தருவாங்க. ஸோ கமெண்ட் நான் கொடுக்குறேன். என்ன பண்ணுறீங்க இதுதான் /ஃபாஸ்வர்ட் டோக்கன் ஏடு மெயினெட்டு போட்டு இந்த மாதிரி அட்ரஸ் போட்டு வந்திருக்கும். ஸோ இதை அப்படியே நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வாலெட் அட்ரஸ் எதுவும் பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்த பார்த்தீங்கன்னா வந்து பாட் கொஞ்சம் திங்க் பண்ணணும். இங்கே வந்து பாருங்கள் எனக்கு வந்துருச்சா. ஸோ என் பேர் போட்டு சென்ட் 0.001 EDU தான் வந்திருக்கு. ரைட்டாக, ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது போதும். ஸோ நான் அகைன் செக் பண்ணி பார்க்குறேன் இன்னொரு ஃபாஸ்ட் ரிப்பே தராங்களான்ட்டு. ஓகே, கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து யுவர் எக்ஸீடட் மேக்ஸிமம் கிளைம் அமௌண்ட் வந்துச்சு. பட் டைம் எதுவும் மென்ஷன் பண்ணல. இது ஒன் டைமாக அண்டு ஒரு 20 hours ஒன்ஸாக தெரியல. ஓகே, அதை நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து ஆட்ராப்புள்ள போகிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கிடச்சிருச்சு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் யூசர் நேம் கொடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
அந்த யூசர் நேம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் லிங்க் வழியாக வந்து கீழே காமிச்சு ஸோ யூசர் நேம் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த யூசர் நேம் கொடுத்துட்டு கீழே வந்து கனெக்ட் வாலெட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீ போய் உங்கள் பேர் வந்து மின்ட் ஆகும். ஸோ அது கொடுக்கும்போதே பார்த்தோன்னா வந்து பாடி நெட்வொர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஓகே வாங்க வந்து பாருங்கள். ஸோ காயின் சிம்பிள் எல்லாமே கேட்குது. ரைட் இப்போ ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மின்ட் பாஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் ரைட்டா. ஸோ இந்த மின்ட் பாஸ்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபீ போகும் EDU காயின். அது ரொம்ப கம்மியாக தான் போகும் பாருங்கள். எவ்வளோனா 0. அது எங்கே போகுதுனே தெரில, அந்தளவுக்கு தான் போகுது. ரைட் இப்போ நான் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து மின்ட்டிங் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் லோடிங் ஓகே. ஸோ லோடிங் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே லோடிங் மின்ட்டிங் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில டைம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா மேலே வந்து பாருங்கள் மெட்டாமாஸ்க்லேருந்து ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. ஏன்னா சைன் இன் மெசேஜுக்கான ஆப்ஷன் தான் அது. ஓகேவா நம்ம அதையும் கிளிக் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஆகும். நீங்கள் அப்படியே சுற்றிட்டே இருக்குது வெயிட் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அது மாதிரி சுற்றி தான் கிடக்கும். ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் முடிச்சிட்டேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கெட் ரிவார்ட்ஸ் சொல்லி லாகின் கேட்குது. ஸோ இப்போ என் லிங்க் யூஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா ஏன்னா வந்து ரெஃபரல் பாயிண்ட்ஸுக்கு வந்து மஸ்ட்டாக கொடுக்கணும். ரைட்டா ஸோ இப்போ வந்துருச்சா ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பார்க்கறதுக்கு அப்புறம் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் போய்ட்டு இங்கே ரிவார்டு ஆப்ஷன் போய்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டீங்களா ஸோ ரெஃபரல் லிங்க் யூஸ் பண்ணி அதுக்கு 1000 பாயிண்ட் கொடுப்பாங்க டோட்டலில். அது கிளைம் நீங்கள் இன்னும் பண்ணல 0ல் இருக்குது. அன்கிளைமெண்டில் பாருங்கள் அந்த 1K இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கிளைம் பாயிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து கிளைம்டுக்கு வந்துட்டா ரைட் அவ்வளோதான். இப்போ வந்து கிளைம் பண்ணிட்டோம். ஸோ ரெஃபரல் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட் இமெயில். ஸோ ஆட் இமெயில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு அதுக்கான OTP வந்து கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதுக்கு ஒரு 10,000 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஃபோல்டரில் போயிடுச்சு. அது OTP பார்த்தீங்கன்னா வந்து நம்பரில் வரல. இந்த மாதிரி சம் லெட்டர்ஸில் வரும். ஸோ அதை வந்து பார்த்து நீங்கள் வெரிஃபை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மெயில் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. ரைட் இப்போ வந்து பாருங்கள் இந்த ரிவார்ட்ஸில் போயிட்டு அகைன் 10K வந்து பார்த்தீங்கன்னா அன்கிளைமில் இருக்குது. ஸோ அது கிளைம் பண்ணிவிட்டு இப்போ 11K பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ கிளைம் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வேறு எப்படி எர்ன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ரைட் கிளாஸ் ரூமில் தான் போய் நீங்கள் வந்து எர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ ஆக்டிவ் லிங்க்கு இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எர்ன் பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எக்ஸ்ப்ளோர் இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோரில் போயிட்டீங்கன்னா ஸோ கிளாஸுங்கெலாம் இருக்குது பாருங்கள். ஸோ ஏதோ கிளாஸ் ரூம் வந்து ஜாயின் கால் இருக்கா இந்த மாதிரி ஜாயின் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீ கொஞ்ச நேரம் உள்ளே வந்துட்டு வெளியே வந்துட்டாலே போதும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது உங்கள் விருப்பம் தான். ஏன்னா வந்து கேமரா அக்சஸ் ஆகும். ஸோ மைக் அக்சஸ் ஆகும். ஸோ உங்கள் விருப்பத்தோடு பண்ணுங்கள். இதை நான் சொல்லிட்டு வந்து பண்ணாதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிளாஸ் நான் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட இல்லை நான் வெளியே வந்துட்டேன். ஸோ வந்து பாரு ஜாயின் பாடி கம்யூனிட்டி கெட்டு 30,000 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிப்போ ஓகேவா. ஏன்னா வந்து டிஸ்கார்ட் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டெலகிராம் எக்ஸ் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. அது 2 பண்ணிப்போம் நம்ம. ஸோ இப்போ கிளாஸில் நான் ஒரு இருந்தேன்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி லெஃப்ட் சைடு மேலே ஏறிட்டு இருந்துச்சு. அது வந்து 52 பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அது என்னன்னு தெரியல பாயிண்ட்ஸ் எந்த அடிப்படையில் கொடுக்குறாங்கன்ட்டு. ரைட்டு நம்ம அது மாதிரி நீங்கள் வேணும் அட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள போனால் யாரும் பேசல ஜஸ்ட் ஒருத்தர் தான் இருந்தாங்க. இல்லை நீங்களே அது கிரியேட் பண்ணிட்டு ஒருத்தர் முன்னாடி வச்சுட்டு ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். ஸோ மைக்கு எல்லாம் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா பர்மிஷன் கேட்கும். அது வேணால் நீங்கள் ஒன்லி திஸ் டைம் கொடுத்தா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது 2 மட்டும் பண்ணுங்கள். வேறு டவுட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.